இன்னும் சில டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களே ரெஃபர் பண்ணி தனியாக கேட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CO NH3 4 Cl2 சரிங்களா? இதுல 1 குளோரின் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு கேட்பாங்க. பிரைமரி வேலன்ஸ், செகண்டரி வேலன்ஸ், டெர்ஷியரி வேலன்ஸ். அதே மாதிரி 2 குளோரின் எதை ரெப்ரசன்ட் பண்ண தனியாக கேட்டி. ஜெனரலா குளோரின் கேட்டாங்கன்னா ரெண்டுமே. ஏன்னா இங்க வந்து பிரைமரி வேலன்ஸ், இங்க செகண்டரி வேலன்ஸ். அப்போ குளோரின் வந்து ரெண்டுமே இருக்கு அப்படின்னு ஜெனரலா சொல்லுவோம். இல்ல அவங்களே வந்து 1 குளோரின் அப்படின்னா இந்த 1 குளோரின் எங்க இருக்கு பார்ப்போம். ஒரு குளோரின் வெளியே இருக்கு. அப்ப வெளியே இருக்கக்கூடிய குளோரின் வந்து பிரைமரி வேலன்ஸ், 2 குளோரின் வந்து செகண்டரி வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். நீங்க ஜெனரலா என்ன சொல்லிக் கூடாது. எத்தனை குளோரின் கேட்டாலும் 1 குளோரின் அப்படின்னா இது பிரைமரி வேலன்ஸ், 2 குளோரின் அப்படிங்கிறது செகண்டரி. அது கிளியரா தெரியும். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வெளியே இருந்தா பிரைமரி, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உள்ள இருந்தா அது செகண்டரி. சரிங்களா? இப்படின்னு கேட்கலாம். பட் நீங்க இண்டிவிஜுவலா கேட்டாலும் எழுதலாம், இல்ல ஓவரால் குளோரின் கேட்டாலும் பிரைமரி as well as செகண்டரி. ஆன்சர் புரியுங்களா? இது நமக்கு வெண்டர் ட்ரீல வரது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மோனோடென்டேட் லிகண்டா? எல்லாருமே தெரிஞ்சதுதான். மோனோடென்டேட் லிகண்ட். அந்த மோனோடென்டேட் லிகண்ட்ல நமக்கு 3 கேட்டகரி இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் என்னது? நெகட்டிவ் மோனோடென்டேட் லிகண்ட் இருக்கு. அதே மாதிரி நியூட்ரல் மோனோடென்டேட் லிகண்ட் இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? அடுத்து இந்த நியூட்ரல் ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. சரிங்களா? இந்த நியூட்ரல் என்னது? இந்த நியூட்ரலுக்கு ஸ்பெஷல் வந்து இது அம்மோனியா, வாட்டர், கார்போனேட் இதெல்லாம் நியூட்ரல் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேஸ்ல இருக்கக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட். நமக்கு நிறைய லிகண்ட் ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். எல்லா லிகண்டுமே சொல்லுவோம். வீடியோவில் மோனோடென்டேட் லிகண்ட் எத்தனை மோனோடென்டேட் லிகண்ட் இருக்குமோ அத்தனைக்குமே நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 1, 2, 3 அந்த மாதிரி வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா லிகண்டும் எழுதி சொல்ல முடியாது. சரிங்களா? பட் நார்மலாக வந்து Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ், F மைனஸ் இதெல்லாம் வரக்கூடிய ஜெனரலாக என்ன பண்ணலாம்? X மைனஸ் எழுதிக்கலாமா? ஜெனரலாக என்னது? X மைனஸ். சோலின், குளோரின், புளோரோ, அயோடைன் சொல்லக்கூடியது இதெல்லாமே நெகட்டிவ்ல வரக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட். அடுத்தது SCl மைனஸ், பயோசைனேட். சரிங்களா? அடுத்தது ஐசோதயோசைனேட். நெக்ஸ்ட் Cl மைனஸ், NCl மைனஸ் இந்த மாதிரி வரக்கூடிய லிகண்ட். அடுத்தது நம்ம நார்மல் நைட்ரேட்ல வரக்கூடிய லிகண்ட் NO2 மைனஸ். சரிங்களா? இது நைட்ரேட்டோ, இது நைட்ரோ. சரிங்களா? NO3 மைனஸ், NO2 மைனஸ், அதே மாதிரி S2O3 மைனஸ். கரெக்ட்டா? SO4 2 மைனஸ், SO3 2 மைனஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா வரக்கூடிய லிகண்ட்ஸ் பெரும்பாலான லிகண்ட்ஸ் என்னது? நெகட்டிவ்ல வரக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட். சரிங்களா? மோனோடென்டேட் அப்படின்னா ஒன்லி 1 டோனார் சைட் வந்து பிரசன்ட் இருக்கு. அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட ஒரே ஒரு 2 டோனார் சைட் இருந்தாலும் எத்தனை டொனேட் பண்ண முடியும்? இப்போ எல்லாருக்கும் 2 டோனார் சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்கு வச்சுக்கலாம். வாட்டர்ல எத்தனை இருக்கு? 2 டோனார் சைட் இருக்கு. பட் எத்தனை டொனேட் பண்ணுது? ஏன் ஒன்று மட்டும் டொனேட் பண்ணுது? ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் அது எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக மாறிடும். அதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் 3 மெம்பரிங் அண்ட் 4 மெம்பரிங், சம்டைம்ஸ்ல 4 மெம்பரிங் கூட சில டைம்ல லீஸ்ட் ஸ்டேபிளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 3 மெம்பரிங் ஃபார்ம் பண்ணும்போது அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ 3 மெம்பரிங் வந்து எந்த ஒரு காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணாது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து வந்து நியூட்ரல் லிகண்ட்ல என்ன இருக்கு? ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்கா? ட்ரைஃபினைல் C6H5 ட்ரைஸ் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் மட்டும் இல்ல. ட்ரைஃபினைல் பாஸ்பின் இருக்கு, ட்ரைஎத்தில் பாஸ்பின் இருக்கு. கரெக்ட்டா? அடுத்தது டயத்தில் ஈத்தர் இருக்கா இல்லையா? டயத்தில் ஆல்கோஹால், டைமெத்தில் ஈத்தர். சரிங்களா? பைரசின் 2 பென்சீன்ல 2 கார்பன் ஆப்போசிட்ல பேர் ஆப்போசிட் நேர் ஆப்போசிட்ல 2 ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்குது. பைரசின். சரிங்களா? டைமெத்தில் ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர். இதுவே வந்து டைமெத்தில் ஆர்சின், ட்ரைஃபினைல் ஆர்சின் இதெல்லாமே வந்து நியூட்ரல்ல வரக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட். இப்போ இந்த பாஸ்பரஸ் மேல பிரசன்ட் இருக்கு லோன் பேரா பேரா, ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கு லோன் பேரா பேரா. ஆக்சிஜன் வந்து மோனோடென்டேட் லிகண்ட், வாட்டர் மேல தான். இப்போ ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் இது எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா மாறிடும். அதுக்கு ஆல்ரெடி என்னது 2 லோன் பேர் இருந்தாலும் கூட ஒன்னு டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறிடும்? டெஃபிஷியண்டா மாறிடும். அதனால அது மோனோடென்டேட் லிகண்ட். டைமெத்தில் ஈத்தர், டைஎத்தில் ஈத்தர் இதெல்லாமே மோனோடென்டேட் லிகண்டா இருக்கிறதுக்கான ரீசன் அது. இதெல்லாமே நியூட்ரல்ல வரக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட். நிறைய லிகண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லா புக்லயும் இருக்கிறது கவர் பண்ணி அதை எழுதிக்கிறோம். அது பார்த்துட்டு நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேஜுமே மோனோடென்டேட் லிகண்ட் ஒரு பேஜ்ல ஒரு பேஜ் விட்டுருங்க, பைடென்டேட் லிகண்ட் ஒரு பேஜ் விட்டுருங்க, அதே மாதிரி ட்ரைடென்டேட் லிகண்ட் ஒரு பேஜ் விட்டுட்டு தனித்தனியாக எழுதுங்க. சரிங்களா? எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எழுதிட்டு இது நம்ம சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றோம். நிறைய லிகண்ட்ஸ் இருக்கு.
சரிங்களா? சல்ஃபேட், சல்ஃபைட், சைனைட், ஐசோசைனைட், தயோசைனைட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. நீங்க அடுத்த பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது இருக்கு ஸ்பெஷல் கேஸ்ல வாட்டர் இருக்கா? வாட்டர், அம்மோனியா, கார்போனைல், தயோகார்போனைல், நைட்ரோசில், தயோநைட்ரோசில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் எல்லாமே நமக்கு ஸ்பெஷல் கேஸ்ல வரக்கூடிய என்னது நியூட்ரல் மோனோடென்டேட் நீர். நியூட்ரல் மோனோடென்டேட். அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் NH2 NH2. இப்போ ரெண்டுக்கும் என்ன இருக்கு? லோன் பேர் இருக்கா? என்னவா இருக்கும்? இப்ப ஆக்சுவலா பைடென்டேட் லிகண்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா எத்தனை லோன் பேர் இருக்கு? ரெண்டு நைட்ரஜன் மேல ரெண்டு லோன் பேர் இருக்கு. அப்ப ரெண்டு அவைலபிள் டொனேட்டிங் சைட் வந்து இருக்கு. அப்ப மெட்டல் கூட சேரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டோனார் சைட்டும் ஒரு மெட்டல் கூட கோஆர்டினேட் பாண்ட் இன்வால்வ் ஆகுது. இந்த டோனார் சைட்டும் மெட்டல் கூட கோஆர்டினேட் பாண்ட் ஆனா இது என்ன ரிங்குது? ஒரு 3 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுது. 3 மெம்பர் ரிங் அப்படிங்கிறது ஹைலி ஸ்ட்ரெயின். இதுலயே ரொம்ப ஸ்ட்ரெயினான ரிங் வந்து 3 மெம்பர் ரிங் தான். 6 டிகிரில ஃபார்ம் பண்ணக்கூடியது. உடனே என்ன பண்ணுவோம்? இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு நார்மலா இருக்கக்கூடிய கேட்டகரி தான் வரும். அதனால தான் இது பைடென்டேட் லிகண்ட் மாதிரி ரெண்டு டோனார் சைட் இருந்தாலும் கூட they can act as a monodentate ligand. ஆன்சர் புரியுதுல? இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. சரிங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு டோனார் சைட் இருந்தாலும் மெட்டல் கூட டொனேட் பண்ணும்போது 3 மெம்பர் இங்க ஃபார்ம் பண்ணா அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஹைலி அதனால தான் என்ன ஆட் பண்ணுது? அப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு பண்ணா ஹைட்ரஜன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஒண்ணு பைடென்டேட் லிகண்ட் எழுத கூடாது. சரிங்களா? அப்படி நீ எந்த லிகண்ட் கொடுத்தாலும் சரி, எந்த லிகண்ட் கொடுத்தாலும் மெட்டல் கூட டொனேட் பண்ற மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதும்போது 3 மெம்பர் இங்க ஃபார்ம் ஆனா அது ஹைலி அன்ஸ்டேபிள். அப்படி ஃபார்ம் பண்ணாது. அப்ப அது ரெண்டு டோனார் சைட் இருந்தாலும் கூட ஒன்லி ஒன் டோனார் சைட் மட்டும் தான் அவைலபிள். அதனால தான் ஹைட்ரஜன் வந்து மோனோடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆன்சர் புரியுதுங்களா? ஸோ இந்த மோனோடென்டேட் லிகண்ட்ல வரக்கூடியது நெகட்டிவ் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய மோனோடென்டேட் லிகண்ட், நார்மலா இருக்கக்கூடிய நியூட்ரல்ல ஸ்பெஷல் கேஸ்ல இருக்கக்கூடிய லிகண்ட். இதெல்லாமே மோனோடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பைடென்டேட் லிகண்ட். செகண்ட் ஒன் என்னது? பைடென்டேட் லிகண்ட். பைடென்டேட் லிகண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்கும் எத்திலீன் டையமினா எத்திலீன் NH2 CH2 CH2 இங்க ஒரு டோனார் சைடு இருக்கு, இங்க ஒரு டோனார் சைடு இருக்கு. சார் இதுவும் ஹைட்ரஜன் மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஒரு மெட்டல் கூட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இங்க ஒரு பாண்ட் இருக்கா, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. எத்தனை ரிங் ஃபார்ம் ஆகும்? நமக்கு 4க்கு மேல ஃபார்ம் ஆகும். அப்ப 4க்கு மேல இருந்தா என்னது? மோர் ஸ்டேபிள். அத சீலேஷன் அர்த்தம். மோர் தென் 2 டோனார் சைடு இருக்கும்போது ஒரு ring formation or cage மாதிரி இருக்கக்கூடிய molecule form பண்ணா it is called the chelation compound. Chelation வந்து நார்மலா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஓட more stable. ஆன்சர் புரியுதுங்களா? number of chelating ligand increases, the ligand stability increases. இதெல்லாம் நம்ம குவாட்ரேச்சர் பிரின்சிபிள்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எத்திலீன் டையமினை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு டோனார் சைடு இருக்கு, இது ஒரு டோனார் சைடு இருக்கு. ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரிங் உடைய சைஸ் அதிகமா இருக்கும். 3 மெம்பர் ரிங் ரொம்ப கிடையாது. அதனால தான் ரெண்டு டோனார் சைடுமே அவாய்ட் பண்ணும். அப்ப எத்திலீன் டையமின் என்ன லிகண்ட்? பைடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது COO மைனஸ், C டபுள் பாண்ட் O O மைனஸ். சரிங்களா? C டபுள் பாண்ட் O மைனஸ், C டபுள் பாண்ட் O. இப்போ இதுல என்ன இருக்கு? இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? இது நியூட்ரல் பைடென்டேட் லிகண்ட். அங்க சார்ஜ் இருக்கா? எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது நியூட்ரல் பைடென்டேட் லிகண்ட். கரெக்ட்டா இல்லையா? இது நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்ட். நெகட்டிவ். இப்போ ரெண்டு மெட்டல் கூட இன்வால்வ் ஆச்சுனா 1 2 3 4 1 2 3 4 5 எத்தனை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும்? 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அப்ப ஸ்டேபிளா இல்லையா? அப்ப ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் மெட்டலுக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்ப டொனேட் பண்ணும்போது 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ரெண்டு டோனார் சைடுமே நமக்கு டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் வந்து சரி. அதனால தான் ஆக்சிலேட். என்னது ஆக்சிலேட்டா? ஆக்சிலேட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பைடென்டேட், நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது DMG மைனஸ், டைமெத்தில் கிளையாக்சைன் வந்து முதல்ல கிளையாக்சைன் ஒவ்வொன்றுக்கும் அவருடைய ஃபார்முலா எழுதிருக்கு. இது ஆக்சலேட்டுக்கான ஆக்சலேட்டோ நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். நியூட்ரல் பைடென்டேட் லிகண்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எத்திலீன் டையமின். அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடியது DMG மைனஸ், டைமெத்தில் கிளையாக்சினேட்டோ. சரிங்களா? DMG சொன்னா டைமெத்தில் கிளையாக்சைடு. டைமெத்தில் கிளையாக்சைடு என்னது? CH3 C double bond NOH. இது ஆக்சைடு. கரெக்ட்டா? NOH ங்கிறது பேர் என்னது? ஆக்சைடு. அதே சேம் CH3 double bond NOH. இது என்னது? டைமெத்தில் கிளையாக்சைடு. ஜெனரலா சொன்னா DMG. என்னது? இப்போ கிளையாக்சினேட்டோ அப்படினா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து மைனஸ் ஆகும். இதுதான் DMG மைனஸ். DMG மைனஸ் டைமெத்தில் கிளையாக்சினேட்டோ DMG மைனஸ் சொன்னா இது நெகட்டிவ் டென்டேட் லிகண்ட்.
நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்ட். ஆன்சர் புரியுங்களா? கிளையாக்சைன் அந்த கிளையாக்சைன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு வெளியே போனா நெகட்டிவ் தானே, H+ வெளியே போச்சுன்னா இது O-. இது என்னது? டைமெத்தில் கிளையாக்சினேட்டோ இஸ் a பைடென்டேட் லிகண்ட். அதுவும் பர்టిక్యులரா நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்டான மிஸ்டேக்ஸ். அடுத்து பைடென்டேட் கீழே ரெண்டு பேர். இது ஒரு டொனேட்டிங் நேச்சர், ஆக்சிஜன் மூலக்கூறு இது ஒரு டொனேட்டிங். ஆன்சர் புரியுதா? புரியுதா இல்லையா? இதுவும் ஒரு டொனேட், இதுவும் டொனேட் பண்ணுது, இதுவும் டொனேட் பண்ணுது. எதுவும் இருக்கலாம். ஒன்னு இது OH வச்சீங்கன்னா இது O- வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெசனன்ஸ் தானே. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர் இதெல்லாம் என்னது? ரெசனன்ஸ் தானே. ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன். நீங்க இங்க O- எழுதலாம், இங்க OH எழுதலாம், இல்ல இங்க O- எழுதலாம், இங்க OH. ஆன்சர் புரியுதுங்களா? இது DMG- டைமெத்தில் கிளையாக்சினேட்டோ, அதாவது நெகட்டிவ் ஸ்பீஷிஸ் படி பைடென்டேட் லிகண்டான மிஸ்டேக்ஸ். அடுத்து பைபிரிடின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிரிடின் ரெண்டு பிரீடின் ரிங் இருக்கும். ரெண்டு பென்சில். இது ஒரு பிரீடினா, இதனது பிரீடின். இது ரெண்டு கரெக்டா இருக்கு. பைபிரிடின். இங்க ஒரு லோன் பேர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், இங்க ஒரு லோன் பேர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரெண்டுமே மெட்டல் டொனேட் பண்ணும்போது இது ஒரு டோனர் சைடு மெட்டல், இந்த மெட்டல் கரெக்டா 1 2 3 4 5 எத்தனை நம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது? 5 நம்பர் ரிங். சோ மோர் ஸ்டேபிள் இஸ் தி பைபிரிடின். இதுல என்னது? பை இது நியூட்ரல் பைடென்டேட் லிகண்ட். ஏ ஹைட்ரஜன் மேல சார்ஜ் இருக்கா? இல்ல. அப்ப நியூட்ரல் பைடென்டேட் லிகண்ட். இது நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்ட், நெகட்டிவ் பைடென்டேட் லிகண்ட். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. டிரான்ஸ்பரன்ட் இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி டைபிரிடின் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி அசிடைல் அசிடேட்டோ அசிடைல் இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்? AC- கரெக்டா? அசிடைல் இதெல்லாம் நம்ம புக்ல கொடுத்துறோம், நம்ம அந்த வீடியோல கொடுத்துறோம். எல்லாமே நீட்டா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இது பைடென்டேட் லிகண்டான எக்ஸாம்பிள். ஆன்சர் புரியுதா? அதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? பைடென்டேட் லிகண்டுக்கு முதல்ல எத்திலீன் எழுதுங்க. எல்லாத்துக்குமே தெரியல அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க, எத்திலீன், அதாவது எத்திலீன் டையமின் எழுதுங்க, சரிங்களா? அதுல இருந்து எப்படி எழுதுறதுன்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது எத்திலீன் டையமினா, இது பைடென்டேட் லிகண்டா, இது ஒரு டோனர் சைட், இது ஒரு டோனர் சைட். இது எத்திலீன் டையமின் பைடென்டேட் லிகண்ட், நியூட்ரல் பைடென்டேட் லிகண்ட். இல்ல டவுட் இருக்கா? இல்ல. இப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்றீங்க. ஹைட்ரஜன் இப்போ என்ன பண்றீங்க? இன்னொரு CH2 NH. இது பேர் என்னது? எத்தனை எத்திலீன் இருக்கு முதல்ல பாருங்க. டையா, ரெண்டு எத்திலீனா. இத மடிச்சிருங்க. இது ஒரு எத்திலீன் சிஸ்டமா? இத மடிச்சிருங்க. இது ஒரு எத்திலீன் சிஸ்டமா? கரெக்ட்டா இல்லையா? அப்ப எத்தனை எத்திலீன் சிஸ்டம் இருக்கு? டை. அப்ப டை எத்திலீன். கரெக்ட்டா? டை எத்திலீன். எத்தனை அமீன் குரூப் இருக்கு? 3 அமீன் குரூப் இருக்கு. இது ஒரு NH2, ஒரு டோனர் சைட், இது ஒரு டோனர் சைட், இது ஒரு டோனர் சைட். அப்ப எத்தனை அமீன்? அப்ப டை எத்திலீன் ட்ரை அமீன். டை எத்திலீன் ட்ரை அமீன் இஸ் தி பைடென்டேட் லிகண்ட். ஆன்சர் புரியுதா? ட்ரைடென்ட்னா 3 டோனர் சைட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கா? அப்ப ட்ரைடென்ட் லிகண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? இது நிறைய இருக்கு. 1,2 டையமினோ ப்ரோபைல் எழுதலாம். CH3 CH2 CH2 NH2, இது ஒரு NH2. இது ஒரு டோனர் சைட், இது ஒரு டோனர் சைட். 1,2 டையமினோ ப்ரோபைல் எழுதலாம். 1,3 டையமினோ ப்ரோபைல் எழுதலாம். எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் எதுவும் எழுதலாம். சரி, எத்தனை டோனர் சைட் பிரசன்ட் இருக்கோ அதான் அதோட டென்சிட்டி. ஆன்சர் புரியுங்களா? அப்ப எத்தனை டோனர் சைட் இருக்கு? 1 2 3. அப்ப இது ஒரு எத்திலீன் டையமின் இருக்கக்கூடிய சிஸ்டம், இது ஒரு எத்திலீன் டையமின் இருக்கக்கூடிய சிஸ்டம். அப்ப எத்திலீன் டையமின் ரெண்டு தான் இருக்கு. அதனால தான் டை எத்திலீன். எத்தனை அமீன் குரூப் இருக்கு? 3. 1 2 3 3 அமீன் குரூப் இருக்கு. அதான் ட்ரை அமீன். எத்திலீன் டையமின் ட்ரை எத்திலீன் டையமின் டையமின். இந்த ட்ரை அமீன் அப்படிங்கறத சொல்றேன். இது ஒரு NH2 NH2 NH2. ஆன்சர் புரியுதா? அதுக்கு அப்புறம் என்னது? டெட்ரா டென்டேட் லிகண்ட். டெட்ரா டென்டேட் லிகண்ட் வேற கரெக்ட்டா சொல்லுங்க. அவ்வளவுதான். என்னது? டையத்திலீன் டெட்ரா. எத்தனை அமீன் இருக்கணும்? 4 அமீன் இருந்தா 4 டோனர் சைட். முதல்ல ஒரு அமீன் எழுதுங்க. NH2 CH2 CH2 NH2. எத்திலீன் டையமினா? இங்க ரெண்டு டோனர் சைட்டா? ரெண்டு டோனர் சைட். அப்ப என்ன பண்றீங்க? இதுல இருந்து ஒரு எத்திலீன் டையமின் எழுதலாமா? CH2 CH2 NH. இதுல என்ன பண்ணலாம்? CH2 CH2 NH. ஆன்சர் புரியுதா? ஒரு டோனர் சைட், ரெண்டு டோனர் சைட், 3 டோனர் சைட், 4 டோனர் சைட். எத்தனை எத்திலீன் டையமின் இருக்கு? இது ஒரு எத்திலீன் டையமின். கரெக்ட்டா? 3 எத்திலீன் டையமின் தான் இருக்கு. இத ஒண்ணு கன்சிடர் பண்ணலாம். 1
2 என்னது 3 அப்ப எத்தனை டேபிள் இருக்கு ட்ரை எத்திலீனா ட்ரை ட்ரை எத்திலீன் டெட்ரா ஐ மீன் the ட்ரை எத்திலீன் டெட்ரா மீன் அப்படிங்கிறது டெட்ரா டென்டேட் லிகாண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா क्वेश्चन எப்படி கேக்குறாங்க இது இப்படி கேட்டா கொடுக்குறாங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சா சரி எத்தனை டோனர் சைட் இருக்குன்னு பாருங்க டோனர் சைட் எல்லாத்துக்கும் எல்லாமே நீங்க அதுக்கு அப்புறம் வரக்கூடிய பென்டா டென்டேட் லிகாண்ட் இதுதான் எக்ஸா டென்டேட் லிகாண்ட் எல்லாத்துக்குமே இந்த எத்திலீன் டையமில் இருந்தா பெரும்பாலும் வரும் இதை ரிப்பீட்டடா நம்ம கேக்குறாங்க ஆன்சர் புரியுதா மோனோடென்டேட் லிகாண்ட் அது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய மோனோடென்டேட் லிகாண்ட் எதுக்காக இந்த நெகட்டிவ் நியூட்ரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐயுபிசி நாமன்கிளேச்சர் எழுதும்போது நெகட்டிவ் மோனோடென்டேட் லிகாண்டா இருந்தா சஃபிக்ஸ் என்ன பண்ணுவோம் ஓவை ஆட் பண்ணி போடுவோம் இப்போ குளோரின் இருக்கு Cl மைனஸ்னா குளோரைனோ கரெக்டா அதுல ஓ சஃபிக்ஸ்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அது நியூட்ரல் லிகாண்டா நெகட்டிவ் லிகாண்டா தெரியல அப்படின்னா நம்ம நியூட்ரல் லிகாண்டுக்கு ஆஸ் யூசுவலா என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் நம்ம என்ன பண்ணணும் ஐயுபிசி நாமன்கிளேச்சர்ல எழுதணும் அப்ப சப்போஸ் வந்து இப்போ ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் அப்படிங்கிறது நியூட்ரல் மோனோடென்டேட் லிகாண்டா இல்ல நெகட்டிவ் மோனோடென்டேட் லிகாண்டா தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பாஸ்பேட்டோன்னு எழுதுவீங்க கரெக்டா அது நியூட்ரல் மோனோடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க முன்னாடி பின்னாடி என்ன சேர்த்தணும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்ப நியூட்ரல் லிகாண்ட் ஆஸ் யூசுவலா என்ன நேம் இருக்கோ அதே நேம் எழுதணும் ஸ்பெஷல் நேமுக்கு தனியா இருக்கு ஆன்சர் புரியுதா அப்ப எது நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் இங்கிலீஷ் சொல்லணும் எத்திலீன் டையமினுக்கு நம்ம ஸ்பெஷல் நேம் தான் எதுவுமே கிடையாது எத்திலீன் டையமின்னா எங்க யூஸ் பண்ணாலும் எத்திலீன் டையமின் தான் ஆனா அது ஆல்ரெடி டைல் அப்படிங்கிற பிரசன்ட் இருக்கிறதால முன்னாடி டிஸ் அப்படிங்கிற வேர்டு சேர்த்துவோம் ஆன்சர் புரியுதா இப்போ இங்க சேர்த்தும் போது கிளைசினேட்டோ ஆக்சலேட்டோன்னு சொல்லுவோம் ஏன் நெகட்டிவ் லிகாண்ட் கூட பேசில் என்ன ஆட் பண்ணலாம் அது சஃபிக்ஸ்ல ஓன்றது ஆட் பண்ணலாம் அப்ப எது நெகட்டிவ் லிகாண்ட் எது நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் இந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம படிக்கிறது இல்லைன்னா கிளாசிஃபிகேஷன் தேவையில்லை ஒரு காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா எத்தனை டோனார் சைட் வந்து பாசிபிள் அந்த டோனார் சைட்டை நீங்க மெட்டல் கூட அட்டாச் பண்ணும்போது எத்தனை மெம்பர் 3 மெம்பரிங்கா 4 மெம்பரிங்கா 5 மெம்பரிங்கா அப்படிங்கிறத செக் பண்ணி 3 மெம்பரிங்கா இருந்தா அந்த டோனார் சைட் எத்தனை டோனார் சைட் இருந்தாலும் அது அவைலபிள் கிடையாது ஆன்சர் புரியுதா அப்போ ஒன்லி ஒன் டோனார் சைட் தான் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்றது புரியுதா அதுக்காக தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகாண்ட் தெளிவாக தெரியணும் இதை வச்சு தான் ஐயுபிசி நாமன்கிளேச்சர் எழுத முடியும் ஒரு காம்பவுண்டுக்கு எக்ஸாக்டா நேம் டு ஸ்ட்ரக்சர் டு நேம் ஐயுபிசி நாமன்கிளேச்சர் அப்படிதான் கேட்பாங்க அதை வந்து நம்மளால கிளியரா டிரா பண்ண முடியும் அப்ப நியூட்ரல் மோனோடென்டேட் லிகாண்ட்னா என்ன அதே மாதிரி நெகட்டிவ் மோனோடென்டேட் லிகாண்ட்னா என்ன பாசிட்டிவ் லிகாண்ட்ல எது பாசிட்டிவ் லிகாண்ட் ஹைட்ரஜன் அது நியூட்ரல் இது ஹைட்ராக்சில் அமீன் NH2OH இருக்கா NH2OH இது என்ன லிகாண்ட் மோனோடென்டேட்டா பைடென்டேட் லிகாண்ட் மோனோடென்டேட் ஏன்னா இது ரெண்டுமே அவைலபிள் இது மோஸ்ட் அவைலபிள் நைட்ரஜன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் மோர் அவைலபிள் அப்ப ஹைட்ராக்சில் அமீன் அப்படிங்கிறது ஹைட்ராக்சிலேட்டோ அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு நேம் தெரியணும் ஸ்ட்ரக்சர் தெரியணும் அதுல எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் அப்படின்னு அதை விட சில டைம் என்ன கேட்கறாங்கன்னா இப்போ வரக்கூடிய கேட்டகரியில சிமெட்ரிக்கல் டென்டேட் லிகாண்ட் அன்சிமெட்ரிக்கல் டென்டேட் லிகாண்ட்ல எதுன்னு கேட்கறாங்க இப்போ லாஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இப்போ பைப் இருக்கு சிமெட்ரிக்கல் லிகாண்டா அன்சிமெட்ரிக்கல் லிகாண்டா சிமெட்ரிக்கல் சரியா இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன் எக்ஸாம்பிளா ஒரு பிளேன் வச்சுனா ரெண்டுமே சிமெட்ரிக்கல் அப்ப என்ன லிகாண்ட் இது சிமெட்ரிக்கல் இப்போ ஆக்சலேட்டோ இருக்கு சிமெட்ரிக்கல் இது டிராப் பண்ணோம்னா ரெண்டுமே COO மைனஸ் எத்திலீன் டையமின் ரெண்டு பக்கம் சேம் நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ரெண்டு CH2 இதுக்கு அப்புறம் ரெண்டுமே NH2 ரெண்டுமே என்னது சிமெட்ரிக்கல் லிகாண்ட் இதே வந்து பைரசி இந்த மாதிரி தான் क्वेश्चन கேக்குறாங்க பைரசி என்னது இதுதான் பைரசி ஒரு பென்சில்ல ரெண்டு நைட்ரஜன் இருக்கும் இங்க ஒரு லோன் பேர் இங்க ஒரு லோன் பேர் 6 மெம்பர் கரெக்ட்டா பைடென்டேட் லிகாண்டா என்ன லிகாண்ட் பைடென்டேட் லிகாண்ட் அப்ப இது சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக் ரெண்டுமே சேம் தானே நீங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி இப்படி வச்சாலும் சரி இப்படி வச்சாலும் ரெண்டுமே என்னது ஈக்குவலா இது அன்சிமெட்ரிக்கல் இது கேட்பாங்க இது இருக்கு கிளைசினேட்டோ இருக்கு என்னது DMG மைனஸ் இதெல்லாம் சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ஏன் ஒரு பக்கம் OH ஒரு பக்கம் மைனஸ் அப்ப DMG மைனஸ் அப்படிங்கிறது அன்சிமெட்ரிக்கல் லிகாண்டுக்கான எக்ஸாம்பிள் இப்படி क्वेश्चनல நம்ம எல்லா லிகாண்டும் தெரியாதா எதெல்லாம் சிமெட்ரிக்கல் லிகாண்ட் எதெல்லாம் அன்சிமெட்ரிக்கல் அதுல ஒரு क्वेश्चन கூட நம்ம தெரியும் சரிங்களா அப்ப கிளியரா தெரியும்னா மோனோடென்டேட் லிகாண்ட்னா என்ன பைடென்டேட் லிகாண்ட்னா என்ன ட்ரைடென்டேட் லிகாண்ட்னா என்ன டெட்ராடென்டேட் லிகாண்ட்னா என்ன அதே மாதிரி பென்டா அண்ட் ஹெக்ஸா ஹெக்ஸாவுக்கு எல்லாருக்கும் தெரியாது EDTA பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது EDTA சரிங்களா அதே EDTA தான் பென்டாடென்டேட் லிகாண்டுக்கான எக்ஸாம்பிள் ஆனா எக்ஸாக்ட்டா அது EDTA ன்னு சொல்ல கூடாது ஏன் இப்போ பென்டாடென்டேட் லிகாண்ட் சொல்றேன் இங்க எழுதுறேன்
CH2 CH2 NH2 மூணு NH2 கரெக்ட்டா எத்திலீன் டையமினா எத்திலீன் டையமின் இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் பதிலா ரெண்டு அசிட்டேட் COO COO இந்த ரெண்டு ஹைட்ரஜன் பதிலா ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் COO எத்தனை டோனர் சைடு இருக்கு இது ஒரு டோனர் சைடா 2 3 4 5 6 டோட்டல் எத்தனை டோனர் சைடு இருக்கு 5 அப்ப என்ன லிகண்ட் பென்டாடென்ட் லிகண்டா நேம் சொல்லுங்க எத்திலீன் டையமினா எத்திலீன் டையமின் எத்தனை அசிட்டேட் அப்ப ட்ரை அசிட்டேட்டா இது என்னது EDTA EDTA அதே நேம் தான் இருக்கும் அதாவது பென்டாடென்டேட் லிகண்டுக்கு EDTA ன்னு சொல்லுவாங்க ஹெக்ஸாடென்டேட் லிகண்டுக்கு EDTA ன்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடியது எத்திலீன் டையமின் ட்ரை அசிட்டேட் எத்திலீன் டையமின் அதுல இருக்கக்கூடிய எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் சரிங்களா இப்போ இதுக்கு இன்னொரு என்ன பண்ற இன்னொரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு COO மைனஸ் ஆட் பண்ணா எத்திலீன் டையமின் டெட்ரா அசிட்டேட் அதுவும் EDTA மட்டும் இருக்கும் ஆனா இதெல்லாம் இது ஆன்சர் புரியுதுங்களா இதுதான் பென்டாடென்டேட் லிகண்ட் and ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட் எக்ஸாம்பிள் எத்திலீன் டையமின் ட்ரை அசிட்டேட் சொன்னா அது பென்டாடென்டேட் லிகண்ட் எத்திலீன் டையமின் என்னது டெட்ராடென்டேட் லிகண்ட் சொன்னா டெட்ரா அசிட்டேட் சொன்னா அது என்னது ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட் எக்ஸாம்பிள் அப்ப நாலுமே என்னவா இருக்கணும் COO மைனஸ் இருந்தா நமக்கு 6 டோனர் சைடு இருக்கும் 3 COO மைனஸ் இருந்தா அது பென்டாடென்டேட் லிகண்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நமக்கு 10th செட்ல வரக்கூடியது மோனோடென்டேட் லிகண்ட் அது பர்టిక్యులரா நெகட்டிவ் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடா கேட்குது அதே மாதிரி நமக்கு பைடென்டேட் லிகண்ட் எத்திலீன் டையமின் அதுக்கு அப்புறம் நமக்கு ஆக்சலேட் ரிப்பீட்டடா கேட்குது அதே மாதிரி DMG மைனஸ் சரி டைமெத்தில் கிளையாக்சி நேம் அதே மாதிரி பைபிரிட் இதெல்லாம் ரிப்பீட்டடா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைடென்டேட் லிகண்டுக்கு ரெண்டு எத்திலீன் இருக்கு மூணு அமின் குரூப் இருக்கு சரிங்களா அதுக்கு அப்புறம் மூணு எத்திலீன் குரூப் இருக்கு நாலு அமின் மூணு எத்திலீன் டையமின் இருக்கு நாலு அமின் குரூப் இருக்கு அது வரக்கூடியது டெட்ராடென்டேட் லிகண்ட் பென்டாடென்டேட் லிகண்டுக்கு எத்திலீன் டையமின் ட்ரை அசிட்டேட் ஹெக்ஸாடென்டேட் லிகண்டுக்கு எத்திலீன் டையமின் டெட்ரா இதெல்லாம் மோனோடென்டேட் பைடென்டேட்ல கிளியரா பார்த்தோம் அந்த வீடியோல எல்லாமே இருக்கு இருக்கக்கூடிய எல்லா லிகண்ட்ஸ்க்கும் மோனோடென்டேட் லிகண்ட்ல நெகட்டிவ் நியூட்ரல் ஸ்பெஷல் கேஸ் அதே மாதிரி டையமின்ல எல்லாமே இருக்கு சரிங்களா பெரும்பாலான புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே கவர் பண்ணி அது புரிஞ்சுக்கிறோம் அதை பார்த்து தனியாக நீங்க வச்சுக்கிறோம் சரிங்களா